வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ப்ரெட்டு வச்சு சின்னதாக ஒன்று காலை சாப்பாட்டுக்கு செய்யலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக பால் கலந்துக்கலாம். இப்போது மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டாக்கா உப்பு பச்சி போயிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். பால், முட்டை, மிளகு பொடி எல்லாத்தையும் கலந்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் பாதி சேர்த்துடலாம். மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா அழைச்சி விட்டுக்கணும். காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். சில்லி ப்ளஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மிளகா பொடி போடுறேன். பசங்களுக்கு மிளகா பொடி போட்டால் பிடிக்கும். தோசைக்கல்லில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயும் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ அந்த பண்ணை நனைச்சி ப்ரெட்டை நனைச்சி அதில் போட்டுடலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, தீஞ்சிரும். காய்கறிகளை பசங்க காய்கறி கொடுத்தா சாப்பிடாது. வெங்காயம், தக்காளிலாம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி அள்ளி இதில் வச்சு பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் பசங்க சாப்பிடுவாங்க. இது மேலே கொஞ்சம் நெய் விட்டுடலாம். வேகட்டும். இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ சிம்மில் வச்சு வேக வச்சா தான் தீயாமல் கொள்ளாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் பிடிச்சாலும் சிம்மிலே வச்சு வைங்க. நல்லா இப்படி அமுத்தி விட்டு வச்சுங்க. ரெட்டு மீதம் ஆயிடுச்சின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ 2வதும் இந்த போட்டிருக்கேன். இதை வேவிட்டான். செஞ்சாச்சு. அரை பாக்கெட்டு ப்ரெட்டு இருந்துச்சு, அதில் இருந்ததில் செஞ்சேன். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா 5 நிமிஷத்தில் செய்கிறது இதெல்லாம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்து பசிக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.